guys, welcome back to my channel and thank you for watching this video. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போட்டு பட் இனிமேல் கண்டிப்பாக வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நானும் ரொம்ப நாளாக வீடியோ வந்து போடணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் ஒரு டைமும் ஏதாவது ஒரு ரீசன்னால ஸ்கிப் ஆகிட்டே போகும். பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோ வந்து டெய்லி இல்லை, ஐ திங்க் வீக்லி ஒன்ஸாக தான் நான் எப்படியாவது அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கர பூம் கொடுத்த ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னா நிக்கோனி டேன் வானிஷ் ஸ்கின் பாலிஷ். ஸோ இந்த பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட டேன் வந்து 20 மினிட்ஸ்லேயே ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் மைக் இல்லாமல் தான் எடுக்கிறேன். இது மைக் எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் ப்ராப்பர் மைக்கோடு இருப்பேன். நாய்ஸ் கேட்டதுன்னா கொஞ்சம் சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு டேன் வானிஷ் குளூட்டாகோஜிக் ஒரு லோஷன் இருக்குது. இது ஐ திங்க் எத்தனை எம்எல் 135 கிராமுக்கு இருக்குது. அண்ட் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் வந்து பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு வந்து லோஷனோடது அண்ட் இந்த சைடு வந்து ஆக்டிவேட்டரோடதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நேரில் வாங்கி பார்க்கும்போது தெரியும். அண்ட் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை அப்புறம் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு ப்ரீ அண்ட் போஸ்ட் பாலிஷ் க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மஸ்ட்டு எல்லா இந்த ப்ளீச்சிங் விஷயத்துலலாம் இது நான் பார்த்துருக்கேன். ஸோ இது இருக்குது. அண்ட் ஒரு கோஜிக் பவுடர் மாதிரி ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். நம்ம கீழே வேறு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. அண்ட் இந்த பவுலில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், லைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டாட் டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது. அது வந்து ஐ திங்க் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நல்லா இந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஓகே, இப்போ நம்ம இந்த மேனுவல் யூஸ் பண்ணி எப்படி இந்த க்ரீம் மிக்ஸ் பண்ணுறது அண்ட் அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் இனிஷியலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மேனுவல் என்ன பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், குஜராத்தி, பெங்காலி, ஹிந்தி, ஸோ இத்தனை லாங்குவேஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த க்ரீமை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம படிச்சிடலாம். இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து இது பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த மிக்சிங் பவுல் ஒன்று இருக்குது அண்ட் இந்த ப்ரஷ் ஒன்று இருக்குது. அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பூனில் இந்த லோஷன் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 135 ml லோஷன், அதை வந்து ஐ திங்க் வெயிட் பிக்கர் சைடில் இருக்கிறது வந்து இந்த லோஷன் போடணும். அண்ட் இதில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் கொடுத்துருக்கிறத விட ஜாஸ்தி குவான்டிட்டியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அதனால உங்களுக்கு மேபி சில இரிட்டேஷன் வரலாம். ஸோ நாங்கள் கொடுத்துருக்க குவான்டிட்டி கரெக்டாக மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அதே குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இதில் அப்படியே போர் பண்ணியிருக்கேன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மாலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த சைடு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணணும். அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நிக்கோனி டேன் வானிஷ் குளூட்டாகோஜிக் பவுடர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பவுடரை இந்த ஸ்மாலர் அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எடுத்துக்கணும். சேம் இதுவுமே அதே சேம் குவான்டிட்டியில் எடுங்க. இஃப் இன்கேஸ் இல்லை அப்படின்னா அதனால உங்களுக்கு மேபி இரிட்டேஷன் ஆகலாம். ஏன்னா அவங்களே அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, எடுத்தாச்சு. வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ
இதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்க என்ன வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இன்கேஸ் உங்களுக்கு லம்ஸ் இருக்குது, லம்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வரலாம். ஸோ அதனால் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதில் லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த க்ரீம் இருக்கு இல்லையா, இது வந்து பிங்க் கலர் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் நல்லா விகோரஸாக கலெக்ட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்கள், நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறேன். பிகாஸ் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸ் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதில் ஒரு டாட் லைக் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த டாட்டடான ஒரு இது அது இருந்ததுனாலே என்னமோ எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே எந்த ஒரு லம்ஸ் வந்து இல்லை. இந்த கலருமே வந்து பிங்காக டர்ன் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி தான் அந்த டெக்ஸ்டர் இருக்குது. ஓகே, இப்போ அப்ளை பண்ணிடலாமா? ஸோ மெயினாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ப்ரீ அண்ட் போஸ்ட் பாலிஷ் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை எடுத்து நான் என்னோடய ஃபுல் ஹேண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ நானே என்னோடய ஸ்கின்னை வந்து எதுவுமே கெடுத்துக்க விரும்பலை. மெயினாக நான் இதை வந்து ஃபேஸில் கண்டிப்பாக போட மாட்டேன். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதுமே அதுதான், ஃபேஸில் வந்து போடாதீங்க அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணேன். நான் இந்த ஷூட்ஸ் அதெல்லாம் போய் எனக்கு ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஃபேஸ் கூட நம்ம டேன் ஆனால் அது கொஞ்சம் நம்ம ரெகுலராக ஸ்கின் கேர் இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு டேன் வந்து ஒரு நியூட்ரல் ஆகுது அண்ட் ரெடியூஸ் ஆகுது, நம்ம வந்து விசிபிளாக பார்க்க முடியுது. ஆனால் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் மட்டும் டேன் வந்து ரிமூவே ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன் எனக்கு சத்தியமாக தெரியல. சேம் எனக்கும் இதே தான். ஃபேஸில் ஆக்சுவலி இப்போ நான் டேன் ஆகிட்டு தான் வந்திருக்கேன். ஃபேஸே எனக்கு வந்து டேன் ஆகி தான் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு ஹேண்ட்ஸும் என்னோடய ஃபேஸும் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஈவன் நான் ஃபேஸ்க்கு எந்த ஒரு டேன் ரிமூவல் க்ரீமோ இல்லை ப்ளீச்சோ எதுவுமே நான் போட மாட்டேன். ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன். ஸோ இது மட்டும் நான் பேசிக் ஸ்கின் கேர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் அதுலேயே எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்கின் மெயின்டைன் ஆகிடுது. அதை தாண்டி நான் ஏதாச்சும் போட்டேன்னா என் ஸ்கின் அவ்வளோதான் காலி ஆயிடும். ஸோ அதனால் நான் போட மாட்டேன். ஓகே, இப்போ நான் இந்த போஸ்ட் க்ரீம் இது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் க்ரீம் இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து ஃபுல்லாக போடல. ஆஸ் ஐ செட் இந்த ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க, அப்ளை பண்ண உடனே போடுங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த பாக்ஸ் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஈவனாக அப்ளை பண்ணணும். லைக் ஈவனாக இல்லை அப்படின்னா அதுவும் கரெக்டாக இருக்காது. ஸோ ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கின் டைப் பொறுத்து அது 10 மினிட்ஸா இல்லை 15 மினிட்ஸா 20 மினிட்ஸான்றது ஸ்கின் டைப் பொறுத்தான். ஸோ இவங்க என்ன க்ளீன் பண்ணுறாங்கன்னா, இந்த பிங்காக இருக்குல்ல இந்த க்ரீம் வந்து ஒயிட்டாக மாறிச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து போடும்போது லைட்டாக டிங்லிங்கான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் ஏதாவது ரெட்னஸ் இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம உடனே போய் வாஷ் பண்ணிடலாம். பார்க்கலாம், எனக்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் ஏதாவது உடனே ஆகுதா இல்லையா நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் பேட்ச் டெஸ்ட் தானே பண்ணுறேன். பட் தென் அதுவே ஏதாவது ஆச்சுன்னா நான் ஆகக்கூடாது. சரி, ஓகே, இது வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இந்த மீன் டைம் நம்ம டூஸ் அண்ட் டோன்ட் வந்து நம்ம படிச்சிடலாம். மெயினாக இதை கண்டிப்பாக படிங்க. அது படிக்காமல் யூஸ் பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா அது உங்களுக்கு தானே டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மறக்காமல் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று சொல்லணும், நான் இங்கே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மிச்சருக்கு ப்ராடக்ட் வந்து நான் என்னோடய லெக்கோட நீரை போட்டிருக்கேன். அங்கே போட்டதுக்கப்புறமா எனக்கு இப்போ ஒரு 1 மினிட் கழிச்சு லைக் அந்த டிங்லிங் எஃபெக்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த நீல இருக்குது. ஆனால் எனக்கு ஹேண்ட்ஸில் இப்போதைக்கு எந்த எஃபெக்டும் கொடுக்கல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் திங்,
பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து காமனான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே எடுத்த உடனே ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, இல்லை ஃபுல் ஹேண்ட்ஸ், இல்லை ஃபுல் லெக்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஏரியாவில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நெக் ஏரியாவில் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அலர்ஜி ஏதாவது இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன், அந்த போர்டில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா விகோரஸாக நல்லா 2 மினிட்ஸ்க்கு அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்ட் வித் அ கிளியர் ஸ்கின். இப்போது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஷேவ் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளை ஈவன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவனாக அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டைமர் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கின் பொறுத்து அது வந்து ஒயிட்டாக மாறுறது, அது டைமிங் வந்து எடுக்கலாம். சில பேருக்கு வந்து 10 மினிட்ஸ்லேயே மாறிடலாம், இல்லை சில பேருக்கு 15 மினிட்ஸ், இல்லை சில பேருக்கு 20 மினிட்ஸ் மாறலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் 25 மினிட்ஸ்க்கு மேலேயும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிங்காக இருந்து ஒயிட்டாக மாறல அப்படின்னா 25 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அதை வைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இது வைப் பண்ணி ஆர் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ப்ரீ அண்ட் போஸ்ட் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணாமல் வெளியில் போனீங்க வச்சுக்கோங்க, இருக்கிற இடமும் இன்னும் டார்க் ஆகிடும். இதுதான் இந்த பிரச்சனை. ஸோ மறக்காமல் அதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லிமிட் வச்சுருக்காங்க. என்னென்னா இது 15 days ஒன்ஸ் மட்டும் தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும். லைக் டெய்லி யூஸ் பண்ணுறது, இல்லை ரெகுலராக சரி யூஸ் பண்ணலாம், ஃபேர் ஆகலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 15 days ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரெக்னென்ட் ஆர் லாக்டேட்டிங் மதர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரெக்னென்ட் ஆர் லாக்டேட்டிங் மதர் இருக்காங்கன்னா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆவீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஐக்கிட்ட இஃப் இன்கேஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உடனே ரின்ஸ் ஆஃப், அதாவது வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் சில்ட்ரன் போட்டிருக்காங்க. குழந்தைங்க இதெல்லாம் இது கொடுக்கக்கூடாது, பிகாஸ் அவங்களுக்குலாம் அது இன்னும் சென்சிட்டிவாக இருக்கும், இரிட்டேஷன்லாம் வந்து காஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டூஸில் இருக்குது. என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. மெயினாக இது நீங்கள் வந்து படிக்கணும். என்னென்னா டு நாட் அப்ளை ஆன் த பியர்ட், ஐப்ரோ அண்ட் ஹேர் லைன். ஸோ ஹேர் இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் இன்கேஸ் மென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பியர்ட்லையும் சேர்த்து அப்ளை பண்ணிடாதீங்க. இஃப் இன்கேஸ் பியர்டில் பட்டுச்சு, இல்லை ஐப்ரோவில் பட்டுச்சு, இல்லைன்னா ஹேரில் பட்டுச்சு அப்படின்னா அதுவும் சேர்ந்து வந்து ஒரு ஒயிட் கலரில் ஆகி எதாவது ப்ளீச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இஃப் இன்கேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது ப்ராப்பராக ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ மாதிரி வச்சு ஹைட் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் மென் யூஸ் பண்ணும்போது. இஃப் இன்கேஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஷேவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸாக இருக்கட்டும், எனிதிங். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அடிப்பட்ட இடம், இல்லைனா ஆல்ரெடி அந்த இடம் இரிட்டேட்டடாக இருக்குது, இல்லைனா ஆக்னே ப்ரோன் ஸ்கின், இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அடிப்பட்டிருக்கும். இப்போ ஒரு கையில் வந்து லைட்டாக கீரல் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த இடம் மட்டும் இரிட்டேட்டட் ஆகலாம். ஸோ அதனால் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கிட்ஸ் வெள்ளையாகணுன்றதுனால அதை கிட்ஸ்க்கு கொடுக்கவே பண்ணாதீங்க. அண்ட் ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து ஓகே நம்ம இந்தியன் ஸ்கின்க்கு வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ் ஆப்வியஸாக வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒயிட் ஆகும்னு சொல்லிட்டு ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை தப்பு பண்ணாதீங்க. அது டேன் கிடையாது, அது பிக்மெண்டேஷன். ஸோ அது நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இருக்கிறது வந்து காமன் தான். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான க்ரீம்ஸ் எல்லாம் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது அவங்களுமே யூஸ் பண்ண வேணான்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் வந்து 2 டேஸ் பிஃபோர் சொல்கிறேன், எதுவுமே வந்து த்ரெட்டிங் வேக்சிங்லாம் எதுவுமே பண்ணி வச்சுருக்காதீங்க. அண்ட் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைம் வந்து ரொம்ப நேரம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆஃப்டர் இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் இஸ் செட், வெளியில் தட் இஸ் சன் எக்ஸ்போஷர் பண்ணவே கூடாது. அது பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டேன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஹார்ஷான ஸ்க்ரப்பு, இப்போ நீங்கள் இது பண்ண முடிச்சதுக்கப்புறம் குளிக்க போகிறீங்க, இல்லை நாளைக்கு குளிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து நல்லா ஹார்ஷாக ஸ்க்ரப் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணவே வேணாம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இஃப் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேரை நல்லா டை பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மேலே பட்டுச்சுன்னா விளையாடும். ஸோ பாய்ஸாக இருக்கட்டும் இல்லை கேர்ள்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ஐப்ரோ அண்ட் ஹேர் இந்த ஹேர் அண்ட் ஐப்ரோட லேஷஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா உங்கள் ஹேர்லாம் வந்து ஒயிட் ஆயிடும். இப்போ வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ வைப் பண்ணிடலாம், அதுவுமே வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. இட்ஸ் டைம் டு வைப் இட் ஆஃப். சச் ஆக்சுவலி இப்போ வைப் பண்ணும்போது தான் எனக்கு எரியுது. வைப் பண்ணும்போது எனக்கு லைட்டாக அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்குது. வெயிட், லைட்டாக, நாட் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. நான் இந்த போஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த க்ரீம் நம்ம அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெல் போட்டோம் இல்லையா, அதுவே இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நம்ம போடணும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிடுவேன். லைட்டாக வைப் பண்ணும்போது மட்டும் லைட்டாக பர்னிங் இருந்தது. ரொம்ப ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, பேரபிள்லாம் சொல்லலாம், ரொம்ப லைட்டாக அப்படி இருந்துச்சு. ஓகே, இப்போ சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ மேபி மல்டிபிள் யூஸில் தெரியுமான்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னென்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்படி எடுத்த உடனே ரொம்ப ஃபேராக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, அவங்க ஸ்கின் டோனுக்கும் லைக் அவங்க டார்க் ஸ்கின் டோனில் இருப்பாங்க, ஆனால் அதை வைப் பண்ண உடனே அது அப்படியே ஆப்போசிட் கலரில் இருக்கும், லைக் ஃபேர் டோனில் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது தான் என்ன இவ்வளோ ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கே, அப்போ இதில் அப்போ என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் நான் வாங்கி டெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த லெவலுக்குலாம் எனக்கு ஒன்றுமே ஆகலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் எனக்கு நேரில் பார்க்கும்போதுமே எனக்கு சேஞ்சஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்குது. மேபி ஒரு எப்படி சொல்கிறது 0.01% வேணால் மேபி அதில் தெரியுதோ என்னமோ. பட் இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு கலர் சேஞ்சஸ் அப்படிலாம் எதுவுமே தெரியல. அதுவுமே நான் ஷேவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் அந்த பிரைட்டன் ஆன மாதிரி தெரியுதே தவிர எனக்கு இதனால எனக்கு பிரைட்டன் ஆன மாதிரி தெரியல. பிகாஸ் ஷேவ் பண்ணும் போதே எனக்கு லைட்டாக ஷேவ் பண்ண இடத்துல மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலைங்க. மேபி இது மல்டிபிள் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகுமோ என்னமோ. பட் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னென்னா எனக்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுறது பண்ணாதது உங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல். நான் ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் தென் அது நான் என்னோடய ஃபேஸில் நான் என்ன ஆனாலும் இது ஒர்க்கே ஆயிருந்தாலும் என்னோடய ஃபேஸில் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் நான் அதான் சஜஸ்ட் பண்ணுறேன், ஃபேஸில் யூஸ் பண்ணாதீங்க. பட் தென் அதுக்கு மீறி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் சாய்ஸ் அதை நான் சொல்லிட்டேன். ஸோ என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஃபர்தராக உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மெயினாக கேர்ள்ஸ்க்கு நான் நிறைய கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன். லைக் மேக்கப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலான்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் நிறைய இதுக்கப்புறம் ஃபுட் வ்ளாக் வரும் அண்ட் ட்ராவல் வ்ளாக் வரும், என்ன வேணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனிமேல். ஸோ கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், வீக்லி ஒரு வீடியோவாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.